நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பு ஒரு சிறம் வாசிக்க கேட்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 35 40 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார் என்பதே ஆகும். நாம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, வெறுமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். இந்த பிரசங்க நேரம் நீர் எங்களோடு பேசுகிற வெறுமையான நேரமாக இருக்கிறது. ரொம்ப கவனத்தோடு நாங்கள் வைத்திருந்து உடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு நீர் உதவும். பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து பொழுது நாங்கள் சிந்திக்க போகிற சத்தியங்களை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்வதற்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் உரிய கிருபைகளை தந்து நடத்தும். இந்த வேத சத்தியங்கள் எங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும். எங்களுடைய குறைவுகளை எங்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து மனம் திரும்ப செய்யட்டுமாக நாங்கள் கேட்கிறோம். மட்டும் நடத்தினவரே, தொடர்ந்து இந்த பிரசங்க நேரத்தை ஆசீர்வதித்துக் கொடு. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கடந்த வாரம் நாம் ஒரு தலைப்பின் கீழாக செய்தி கேட்க ஆரம்பித்தோம் இல்லைங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கையில் துன்பம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் என்பது ஒரு பகுதி என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? கிறிஸ்துவர்களாக ஆக்கப்பட்டதுக்கு பின்பதாக நம்முடைய வாழ்க்கையில துன்பமே வராது அப்படிங்கிற அந்த விதமான போதனைகள் எந்த அளவுக்கு ஆபத்தானது என்கிறதையும், கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் எந்த அளவுக்கு ஆசீர்வாதமானது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கு ஆதாரமாக சங்கீதம் 34ல சொல்லப்பட்ட 19ஆம் வசனத்தை நாம் மையமாக வைத்து நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமா இருக்கும் என்று சொல்லி அதை அடிப்படையாக வைத்து சில காரியங்களை நாம் சிந்தித்து பார்த்தோம். கடவுள் துன்பங்களை ஏன் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம் இல்லைங்களா? சில தலைப்பின் கீழாக பார்த்தோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் என்பது ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லியும், அது அவசியமானது என்று சொல்லியும், அது நமக்கு ஒரு படிப்பினையை கற்றுத்தருகிறது என்று சொல்லியும், அது நம்மை ஒழுங்குபடுத்துகிறது என்று சொல்லியும், துன்பம் நல்லது என்று சொல்லியும், துன்பத்தின் மூலமாக தேவனுக்கு சாட்சி உண்டாகிறது என்று சொல்லியும், அதோடு துன்பப்படுகிறவன் கிறிஸ்துவோடு பங்கடைகிறான் என்று சொல்லியும் நாம இதையெல்லாம் கடந்த வாரத்துல சிந்தித்து பார்த்தோம் இல்லைங்களா? இன்றைக்கு நாம் அதே தலைப்பின் கீழாக அதே நேரத்துல வேற வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு நாம் சத்தியத்தை சிந்திக்க போகிறோம் இல்லைங்களா? நம்ம வாசிக்க கேட்ட இந்த மார்க் 4ஆம் அதிகாரம் 35 40 வசனம் முடிய இருக்கிற அந்த பகுதியிலிருந்து இன்றைக்கு நாம் சத்தியத்தை கேட்க போகிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் துன்பம் இல்லைங்களா? துன்பம் என்கிற வார்த்தையை பொதுவாக கேட்பதற்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? துன்பமில்லாத வாழ்க்கையவே இன்றைக்கு மனிதன் விரும்புகிறான் இல்லைங்களா? ஆனா என்றைக்கு பாவம் உலகத்தில் பிரவேசித்ததோ அன்றையிலிருந்து இந்த துன்பமும் வந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்தின் ஊடாக வந்திருக்கிறது. அநேக துன்பங்கள் பாவத்தின் காரணமாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல துன்பங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் பாவம்தான் என்று நாம் நினைக்க கூடாது. சில நேரங்கள்ல நமக்கு வருகிற துன்பங்களை தேவன் அனுமதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அவர் பாவத்துக்கு காரணர் இல்லை இல்லைங்களா? ஆனா சில சோதனைகளை கிறிஸ்துவர்களுக்கு அனுமதித்து அதன் மூலமாக அவர்களை பரிசுத்தத்துக்கு நேராக தேவன் நடத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் என்பது இல்லை என்று சொல்லி வேதம் எங்குமே நமக்கு சொல்லவில்லை இல்லைங்களா?
கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக துன்பம் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? சரி, இந்த வேத பகுதியிலிருந்து இந்த தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு என்ன சிந்திக்க போகிறோம்? அதுக்கு முன்பதாக இந்த பகுதி என்ன சொல்லுகிறது என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் இதை உங்களுக்கு சொல்றேன். இந்த பகுதியை நம்ம பார்த்தா இது நம்ம அடிக்கடி வாசிக்கிற பகுதி. இதுல இருந்து நானே பல நேரங்கள்ல செய்தி கொடுத்திருக்கிறேன். நம்முடைய சபையிலேயே நாம் செய்திகளை கேட்டிருக்கிறோம். இருந்த போதிலும் இதுல அநேக சத்தியங்கள் உண்டு. அப்படித்தான் நம்ம இன்றைக்கு இதுல இருந்து ஒரு காரியத்தை சிந்திக்க போறோம். இந்த பகுதியில இயேசு தம்முடைய சீசர்களோடு படகுல ஏறி கலிலேயா கடலை கடந்து போகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அவர் பெரிதாக ஊழியங்களை எல்லாம் செய்து, நம்ம அது முன்னாடியெல்லாம் போய் பார்த்தோம்னு சொன்னா அவர் படகுல இருந்தபடியாக அநேக காரியங்களை செய்கிறார். ஒரு பெரிய பிரசங்கத்தை அங்க செய்கிறார் இல்லைங்களா? அப்படி செய்து முடித்ததுக்கு பின்பதாக சீசரோடு கூட சேர்ந்து இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போகிறார் இல்லைங்களா? கலிலேயா கடலை தாண்டி அவர் அக்கறைக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கலிலேயா கடல் என்று சொல்லுகிறது ஒரு பெரிய ஏரி என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஏரி என்று சொல்லுகிற பொழுது அது நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியான ஏரிகள் அல்ல. அது ரொம்ப பெரியதாக பார்ப்பதற்கு ஒரு கடல் போல காட்சி அளிக்கிறதாக அந்த கலிலேயா ஏரி இருந்தபடியினாலே வேதம் அதை கடல் என்று சொல்லி சொல்லுகிறது. அங்கேயும் அதை கடல் என்கிற விதத்துலதான் அழைக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா இது நாம் பார்க்கிற விதமான கடல் இல்லை. நம்ம நாட்டில எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? சென்னையில மெரினா கடல் இருக்குது, மங்களூர்ல கடல் இருக்குது, இப்படி கோவாவில் கோவா கடல் இருக்குது, கொச்சின்ல கடல் பார்க்குறோம். இப்படி நம்ம பார்க்குற அந்த விதமான கடல் இல்லை இது. இது ஒரு பெரிய ஏரி இல்லைங்களா? ஆனாலும் மிகுந்த ஆழமுடையது, பெரிய நீளம் கொண்டதாக இந்த கலிலேயா கடல் இருந்தது, அந்த ஏரி. ஸோ அதனால அது கடல் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த கலிலேயா கடலை கடந்து வேறொரு ஊருக்கு அவர்கள் போகிறார்கள் இல்லைங்களா? அப்படி போகிற பொழுது அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால், பயங்கரமான காற்று, ஒரு புயல் காற்று வீசுகிறது. படகு தண்ணீரால் மூழ்கிறதை போல அது இருக்கிறது. அப்படியே மூழ்கி போற மாதிரி அது இருக்கு. இயேசு பார்த்தா அந்த படகுடைய பின்னணியில படுத்து கொண்டிருக்கிறார், தூங்கி கொண்டிருக்கிறார். நல்ல தூக்கம், அல்ல பயங்கரமான உழைப்பு, பிரசங்கத்தை எல்லாம் செய்து முடித்து விட்டு இயேசு கிறிஸ்து பின்னணியில படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். இங்க பார்த்தா பயங்கரமான புயல் காற்று. அந்த புயல் காற்று, பெரிய அலைகள், அது அப்படி ஆகிறதுனால இந்த படகு மூழ்கி போகிறதை போல இருக்கிறது இல்லைங்களா? இப்ப பாருங்க, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த காலத்துல நாம் பார்க்கிற விதத்துல நாம் பார்க்க கூடாது. நீங்க கொஞ்சம் அதை திங்க் பண்ணி பாருங்க, சிந்தித்து பாருங்க. எப்படின்னா, இது நடக்கிறது 2000 வருடத்திற்கு முன்பதாக இல்லைங்களா? நம்ம வாழ்கிற இந்த காலத்துல மாதிரி லைட்டு இல்லைங்களா? இன்னைக்கெல்லாம் கப்பல்ல ஜிபிஎஸ்லாம் வந்துருச்சு, கரையை நோக்கி பயணப்பட்டு போறதுக்கு இல்லைங்களா? அன்றைக்கு அதெல்லாம் கிடையாது இல்ல. நல்ல கும்மிருட்டு, சில விளக்குகள் இருந்திருக்கலாம் இல்ல, மற்றபடிக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லாத காலம் 2000 வருடத்துக்கு முன்பதாக. அப்படிப்பட்ட நேரத்துல அந்த பயணத்தின் போது பயங்கரமான ஒரு புயல் காற்று அங்க வீசுகிறது இல்லைங்களா? அந்த படகு மூழ்கிற அளவுக்கு அதனுடைய அலைகள் அடிக்கிறது இல்லைங்களா? மரணம் சமீபமாக இருப்பதை போல இருக்குது, செத்து போற மாதிரி இருக்கு இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு மரண பயம், மரணம் வந்துவிடுமோ அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாங்க. உடனடியாக இயேசுவை எழுப்பி உதவி செய்யும்படி கேட்குறாங்க. நாங்கள் இப்படி மாண்டு போகிறோம், மரித்து போய் விடுவோம் போல் இருக்கிறது அப்படின்னு உதவி கேட்குறாங்க. உடனடியாக இயேசு அங்கே எழுந்து காற்றையும் அந்த அலைகளையும் அதட்டுகிறதை நம்ம பார்க்கறோம். அமைதலாயிரு, இறையாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படி சொன்ன உடனேயே அங்க ஒரு அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கறோம். எல்லாம் அப்படியே அமைதலாயிற்று. உடனே இயேசு கிறிஸ்து அவங்களுடைய விசுவாசம் இல்லாத அந்த நிலையை பார்த்து ஒரு லேசான கண்டிப்பை கொடுக்கிறார்.
ஏன் பயப்படுகிறீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்கிறத நாம் பார்க்கணும் இல்லைங்களா. அப்படி இந்த சம்பவம் முடிகிறத தான் நம்ம இந்த பகுதியில பார்க்கறோம் இல்லைங்களா. இந்த சம்பவம் 35 40 வசனம் வரைக்கும் இருக்கிற சம்பவம் அதைத்தான் நமக்கு சொல்கிறது. இதுல அநேக ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுல ஒரு சத்தியத்தை தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம் இல்லைங்களா. இதுல இருந்து நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதால நாம் இந்த உலக வாழ்க்கையில துன்பங்கள்ல இருந்து விடுபட்டு விடுவோம் என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது என்பதைத்தான் நாம் முதலாவது இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இங்க நம்ம பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவால தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்கள் தான் இவர்கள். ஆனா இங்க அவங்க மிகுந்த கவலைக்கு ஆளாகிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு கூட இருக்கிறார், ஆனா இவங்க ரொம்ப கவலைக்கு ஆளாகிறாங்க. மரண பயம் வந்து விட்டது, செத்து போய் விடுவோம் என்கிற ஒரு நிலையை போல இருக்கிறது. நல்லா பாருங்க, ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள் இவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத போது இந்த சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றி வந்தவர்கள் இல்லைங்களா. ஆனா அவருடைய இந்த சிறு மந்தை, ஒரு சின்ன கூட்டம் இந்த நேரத்துல ஒரு சஞ்சலத்திற்கு ஆளாக இயேசு கிறிஸ்து அனுமதிக்கிறத பார்க்க இல்லைங்களா. அனுமதிக்கிறார். அவங்களுடைய நிலை ஒரு சஞ்சலத்துக்குள்ளாக ஆண்டவர் அனுமதிக்கிறார். பயம், திகில் எல்லாம் உண்டாகிறது. உதாரணத்துக்கு இந்த எந்த விதமான ஒரு பயம் போல இருக்கும் அப்படின்னு சொன்னா, நாம இன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம், இருட்டு நேரங்கள்ல போகிற பொழுது, தனிமையில போகும்போது ஏதேனும் ஒரு மனிதன் ஒரு பெரிய கத்தியோட எந்த பக்கம் வாடுறதுக்கு இல்லாம சந்துக்குள்ள வந்து நின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லிப்பார். உங்களை கொலை செய்வதற்காக நின்று கொண்டிருந்தா உங்களுடைய சிந்தனையில என்னெல்லாம் தோன்றும் இல்லைங்களா. அந்த நேரத்துல என்ன தோணும்? இப்பொழுது என்னை கொன்று போட்டால் என்னுடைய குடும்பம் என்ன ஆகும், இப்பொழுது கொன்று போட்டா நான் என்ன செய்வேன் இல்லைங்களா. அந்த நேரத்துல மூளையே வேலை செய்யுமா? ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி ஒரு மரண பயம் இல்லைங்களா. அவங்க பயணப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு மரண பயம் உண்டாகிறத நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா. ஆழத்தின் தண்ணீர் அப்படியே அவங்கள மூழ்கடிக்கிறது மாதிரி அங்க இருக்கு இல்லைங்களா. நான் சொன்னேன் இல்லைங்களா, கடல். இந்த பெரிய கப்பல் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஹார்பர்ல இருந்து போற கப்பல், துறைமுகத்திலிருந்து நாடு விட்டு நாடு போகிற கப்பல், அதோடு கூட பெரிய மீன்பிடி கப்பல் எல்லாம் பார்த்தீங்கன்னான்னு சொன்னா உங்களால பார்க்க முடியாது. நம்ம ஏதாவது வீடியோவில் தான் பார்க்க முடியும் இல்லைங்களா. அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நடுக்கடல்ல போகிற பொழுது அதனுடைய பிக்சர், அந்த படமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி போறவங்க போடுறத இந்த புயல் நேரத்துல பார்த்தா அது அவ்வளோ பெரிய கப்பலாக இருந்த போதிலும் சுற்றிலும் பயங்கர இருட்டு, அந்த கப்பலுடைய வெளிச்சம் மட்டும்தான் இருக்கு. அந்த கடல் அலைய பார்த்தா அந்த கப்பலையே பிரட்டிட மாட்டுறது. அந்த எவ்வளோ பெரிய உயரமான கப்பல் அளவுக்கு அலை வந்து அடிக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா. நமக்கே அந்த பிக்சரை பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த நேரத்துல இங்க இருந்தா எப்படி இருக்கு இவங்க, ஆனா அந்த நேரத்துல அங்க இருந்து அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா. புயல் சில நேரங்கள்ல வந்து கப்பலையே கமுழ்த்தி விடுகிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்க்கிற பொழுது அவங்க அந்த தண்ணீர் அவர்களை மூழ்கடிக்கிறது மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஒரு மரண பயத்துல இருக்கிறாங்க. இவங்க யாரு அப்படின்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்பட போகிற சபையினுடைய தூண்களாக இருக்கிறவர்கள். பரிசுத்த ஆவியினுடைய வருகைக்கு பின்பதாக, அதாவது வெளிப்பிரகாரமான வருகைக்கு பின்பதாக அந்த உலகத்துல சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கும் சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரம்புவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட அப்போஸ்தலர்களாக, தூண்களாக இருக்கிறவர்கள் அங்க இருக்கிறாங்க இல்லைங்களா. இயேசுனுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக இவர்களை கொண்டுதான் கடவுள் அதெல்லாம் செய்ய போறார். ஆனா அப்படிப்பட்டு இருக்கிற இவர்கள் இப்ப எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு பாருங்க. மிகுந்த துன்பத்துல இருக்கிறாங்க. ஆண்டவரை பின்பற்றி வந்தவர்கள்
அப்படி ஒரு துன்பத்துல இருக்கிறாங்க. ஒருவேளை இவங்க நினைச்சிருக்கலாம், என்ன நினைச்சிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவ ஊழியம் செஞ்சா எந்த கஷ்டமும் வராம நம்ம விடுவிக்கப்பட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர், குஷ்ட ரோகிகளை சுகமாக்குகிறவர், இல்லைங்களா? 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்தவர், ஒரே வார்த்தையில பிசாசை துரத்துறார். இப்படிப்பட்ட ஆண்டவரை, எஜமானரை தாங்கள் கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு இந்த உலக வாழ்க்கையில துன்பம் வருமா? எப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார், ஆகவே அவர் நம்மை கஷ்டத்தை அனுபவிக்க விடமாட்டார் என்று கூட அவர்கள் நினைத்திருக்கலாம். அவங்களுடைய இந்த பயணம் ஒரு நல்ல சுமூகமான பயணமாக, ஒரு அருமையான ஒரு நல்ல தட்ப வெப்பம், குளிர் பயங்கரமா இருக்கு இல்லைங்களா? பயணம் பண்ணும்போது நடுராத்திரியில போனா இருக்கும். ஆனா அதெல்லாம் எந்த வியாதியும் வராம ஒன்றும் வராம காப்பாற்றி ஒரு சுலபமான வழியில எந்த கஷ்டமும் கவலையும் இல்லாம ஆண்டவர் எப்போதும் நம்மை காப்பார் என்கிற நிலையில அவர்கள் இருந்திருக்கலாம், நினைத்திருக்கலாம். ஏன்னு சொன்னா நம்ம யோவான் சுவிசேஷத்துல பாக்குறோம் இல்லைங்களா, அவங்களுடைய நிலையெல்லாம் எப்படி இருந்தது என்று சொல்லி. ஸோ அவங்க நினைச்சிருக்கலாம். ஒருவேளை அப்படி அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அந்த நினைவு தப்பானது என்று சொல்லி நான் பார்க்கிறேன், இல்லைங்களா? தன்னால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து போறதுக்கும் ரொம்ப துன்பங்களை சகிக்கிறதற்கும் வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க, இல்லைங்களா? அதை இயேசு கிறிஸ்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த நேரத்தில், இல்லைங்களா, அதை அனுமதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்க. இதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் கிறிஸ்துவனாக இருப்பதால், அதாவது ஒரு மனிதன் கிறிஸ்துவனாக இருப்பதால் அவனுக்கு சரீர சம்பந்தமான வியாதி வரவே வராது அப்படின்னு நம்ம நினைப்பதற்கு இல்லை, இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையில அதெல்லாம் வரும், இல்லைங்களா? நம்முடைய சரீரம், நம்ம சரீரத்துல இருக்கிற வரைக்கும் நம்முடைய பங்காக வியாதிகள், வலி, துன்பம், கண்ணீர், இழப்பு, மரணம், நஷ்டம், பிரிவினை, தொந்தரவு, ஏமாற்றங்கள் இதெல்லாம் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது, இல்லைங்களா? இதெல்லாம் தானே வரக்கூடாதுன்னு நான் இயேசுகிட்ட வந்தேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அது தப்பு. அப்படி ஆண்டவர் எங்கேயுமே சொல்ல. நாம் நம்முடைய ரட்சிப்புக்காக வந்திருக்கிறோம், இல்லைங்களா? இந்த பாவத்தினோடிலிருந்து விடுதலையாகி நம் தேவனோடு இருக்கும்படி வந்திருக்கிறோம். பரலோக வாழ்வை அனுபவிக்கும்படியாக அழைக்கப்பட்டு நாம் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல பாவம் இருக்கிறது, நம்மிலும் தொடர்ந்து பாவம் இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே நாம் இருக்கிற காலத்துல இதெல்லாம் நம்முடைய பங்காக வரும். அதையெல்லாம் தேவன் சில நேரங்கள்ல நமக்கு அனுமதித்து அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளும்படி செய்து நம்மை நடத்துகிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றங்களே வராது, நமக்கு பிரியமானவர்கள் மரணிக்கவே மாட்டார்கள், நமக்கு வலி வேதனைகள் வராது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதெல்லாம் நம்முடைய பங்காக இருக்கிறது, சரிங்களா? இதுல எதையுமே நம்ம சந்திக்காம பரலோகத்துக்கு போய் சேருவோம்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், வாக்கு தத்தம்லாம் ஆண்டவர் பண்ணல, சரிங்களா? தம்மிடத்துல வருகிறவர்களுக்கான அந்த ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறாரே தவிர அவர் யாரையும் செழிப்புள்ளவர்களாக, ஐஸ்வர்யவான்களாக, சுகம் பலம் உள்ளவர்களாக ஆக்குவதாகவோ மரணமும் துயரமும் அவர்கள் குடும்பத்துல எப்போதும் வராது என்று சொல்லியும் ஆண்டவர் வாக்களிக்கவில்லை. ஆண்டவர் நம்முடைய ஜீவனத்துக்கு தேவையானதெல்லாம் தரார், நம்மளை பிச்சைக்காரனாக விட்டு விடுவதில்லை. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறது மாதிரி, நான் மிகுதியாக பெற்று நீர் யார் என்று கேட்காதபடிக்கும், நான் தரித்திரனாக்கப்பட்டு உண்மையை தூசியாதபடிக்கு என் படியை நன்றாக அளந்து போடும் என்று சொல்லி சொல்றார். ஆண்டவர் தம்முடையவர்களுடைய தேவைகளை சந்தித்து நடத்துகிறார், இல்லைங்களா? நம்முடைய ஜீவனத்துக்கு தேவையானதை கொடுக்கிறார், நம்முடைய தேவ பக்திக்கு தேவையானதை எல்லாம் கொடுப்பதாக அவர்
செழிப்புள்ளவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லியோ, நமக்கு எப்பொழுதும் சுகமும் பலனும் இருக்கும் என்று சொல்லியோ ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணவில்லை இல்லைங்களா? அதாவது மரணம், துயரம் இதெல்லாம் நம்மளுடைய குடும்பத்துல வரவே வராது அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணவில்லை சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், துன்பம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. அதை நாம் எப்பொழுதும் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இப்ப நம்ம இப்படி சொல்றதெல்லாம் அநேகருக்கு பிடிக்காது. வேத சத்தியங்கள் நாம ஏற்கனவே பார்த்தது மாதிரி உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு, உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து மிகுதியாகவே ஆண்டவர் சந்திப்பார், உங்களை கோடீஸ்வரராக்குவார், இப்படியெல்லாம் சொல்லுவதை கேட்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இருக்கும் இல்லைங்களா? அதாவது கிறிஸ்துவும் ஆரோக்கியம் அப்படிதான் அவங்களுக்கு கேட்க பிடிக்கும். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய சரீரத்துல நல்ல ஆரோக்கியம் உண்டாயிருக்கும், எந்த வியாதியும் என் வாழ்க்கையில வராது அப்படிங்கிறத கேட்கறதுக்கு தான் அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எந்த நோயும் வராது, நீங்க எப்பொழுதும் ஆரோக்கியமாகவே இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றத கேட்கறதுக்கு பிடிக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு. அதோடு நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல எப்பொழுதும் பணம் உயர்ந்தே இருக்கும். நீங்கள் ஒரு வீடு வைத்திருந்தால் இன்னும் 2 வீடு, 3 வீடு, 4 வீடுகள் கட்டுவீர்கள். நீங்கள் ஒரு கார் வைத்திருந்தால் 10 கார் வாங்குவீர்கள். இப்படின்றத சொல்றத கேட்கறதுக்கு தான் பிடிக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு அதை பிடிக்குமா? அப்படி கேட்கறதுக்கு தான் பிடிக்கும் இல்லைங்களா? பொதுவா இந்த மாதிரியான மனிதருக்கு குடும்பத்துல மரணமே வராது இல்லைங்களா அப்படின்னு கேட்கறத பிடிக்கும். அதோடு கூட உங்களுக்கு கவலை என்பதே இல்லை அப்படின்னு சொல்றத கேட்கறது பிடிக்கும். நீங்க கிறிஸ்துவை விசுவாசித்து வருகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் கவலைக்கு வேலையே இல்லை, நீங்க கவலையே பட மாட்டீங்க, ஏன்னா எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார், அந்த கவலை இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்ப இப்படி நம்புகிறவர்களுக்கு நாம் இப்பொழுது பார்த்த இந்த சத்தியங்கள் எல்லாம் பிடிக்காது. வேதத்துல இப்படி ஒரு சத்தியம் இருக்கிறதையே அவர்கள் பார்ப்பதில்லை. நாம் கடந்த வாரத்துல பார்த்தோம், எத்தனையோ வசனங்களை பார்த்தோம். யாக்கோபுல சொன்னதை பார்த்தோம், பேதுருவுல சொன்னதை பார்த்தோம் இல்லைங்களா? சங்கீதத்துல பார்த்தோம், எத்தனை இடங்கள்ல சொல்லப்படுகிறது. திமோத்தேயுல பார்த்தோம், தேவபக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள் சொல்லி சொல்றது. இப்படி வேதம் முழுக்கவும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக உபத்திரவங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். 1ஆம் நூற்றாண்டு அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், 16ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள், 17ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள், இவர்களெல்லாம் அடைந்த துன்பம் துயரங்களை எல்லாம் நாம் கிறிஸ்துவ வரலாற்றை எடுத்து வாசிக்கிற பொழுது அதில் நாம் அறிந்து கொள்ள முடியும். துன்பம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனா செழிப்பு உபதேசத்தை பின்பற்றுகிறவர்களும் அந்த செழிப்பு உபதேசத்தினுடைய சாயலை கொண்டு இருக்கிறவர்களும் இந்த விதமான சத்தியங்களை அவர்கள் பார்க்கறது இல்லை இல்லைங்களா? அதாவது எந்த விதமான சத்தியத்தை பார்க்கறது இல்லைன்னா கிறிஸ்துவையும் சிலுவையையும் பார்க்கறது இல்லை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான் என்று சொல்லி என்னிடத்துல ஏற்றுக்கொண்டு நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி மத்தேயு 11:29 சொல்ற அந்த வார்த்தை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது என்பது, இது போன்ற புயலை போன்ற அநேக காரியங்களை அவருடைய வாழ்க்கையில சந்திக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் அவர்கள் காதிலேயே கேட்கறது இல்லை. ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுடைய இருதயங்கள் இந்த விதமான எண்ணம் ரகசியமாய் குடிகொண்டிருந்தா அது பெரிய தவறு. அதை இப்பொழுதே துடைத்து எரியுங்கள் என்று சொல்லி நான் ஆலோசனை சொல்றேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், அப்படியெல்லாம் இல்லை, இதையெல்லாம் நான் எதிர்பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க நல்லா சிந்தித்து பாருங்க, உங்களுக்குள் அது போன்ற காரியங்கள் குடிகொண்டு இருக்கலாம் இல்லைங்களா? நாளைக்கே உங்களுக்கு பெரிய ஒரு தரித்திரம் ஏற்பட்டது என்று சொன்னார், நீங்க அப்படி நிற்பீங்களா கிறிஸ்துவுக்காக அப்படின்னு கேட்டுப்பாங்க. நமக்கு அருமையானவர்கள் மரித்தா நம்மளால அப்படி நிற்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா?
ஆனால் யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அந்த சத்தியத்தை கேட்கறத கேட்டு ஆமாம் அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் கூட பல நேரங்களில் இந்த செழிப்பு உபதேசவாதிகளுடைய சிந்தனைகளைப் போல தான் இருக்கும். ஆனால் அந்த விதமான சிந்தனை பயங்கர ஆபத்தானது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உங்களுக்கு அது கை கொடுக்காது. நீங்கள் வெளிப்பிரகாரமாக நாம் பார்க்கிற வேதம் சொல்லுகிற சரியான சத்தியத்தை பார்த்தாலும் சிந்தித்தாலும் அதுல வேரூன்றி நீங்கள் இல்லாவிட்டால் ஒரு பெரிய சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற பொழுது ஒரு பெரிய திகைப்பை அது ஏற்படுத்தும், ஒரு பயத்தை ஏற்படுத்திவிடும் என்று சொல்லிப்பாங்க. அது ரொம்ப கவனத்தோடு இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? ஆகவே சீசர்களுடைய இந்த வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவம் நமக்கு ஒரு அருமையான பாடம் போல இருக்கிறது. சீசர்கள் பல விதங்கள்ல யோசிச்சிருக்கலாம். நாம் எப்படிப்பட்ட ஆண்டவரை எஜமானரை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு இருக்கிறோம். அவர்கள் கண்ணால பல காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறார்கள். இயேசு எவ்வளவோ அற்புதமான காரியங்களை எல்லாம் செய்கிறார். புதிதாய் வருகிறவர்கள், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு வருகிறவர்கள், வியாதிஸ்தர்கள், இப்படி பலரை அவர் சுகப்படுத்துகிறார். அப்படி இருக்கும் பொழுது அவரால் அழைக்கப்பட்ட சீசர்கள் நெருங்கிய நண்பர்களைப் போல அவர்களை அவர் கஷ்டத்துக்குள்ளாக விட்டு விடுவாரா என்று நினைத்திருக்கலாம் இல்லைங்களா? நம்ம எப்படிப்பட்ட தேவனை பிடித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா இந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாக அவர்களுக்கு இருந்திருக்கும். அவர்களுடைய எண்ணங்கள் தவறு என்பதை அவர்களுக்கு உணர்த்தி இருக்கும். ஒரு இக்கட்டு, யாருமே இல்லாத இருட்டு, பெரிய அலை, புயல், இயேசு படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். இவர்களுடைய நிலையோ மகா மோசமா இருக்கு. இவங்க மாமிசத்துல பல காரியங்களை முயற்சித்து இருக்கலாம். ஏன்னா இவர்கள் அநேகர் மீனவர்கள் இயேசுவை உடனடியாக போய் எழுப்பியிருக்க மாட்டாங்க. முதல்ல எல்லாத்தையும் செய்திருப்பாங்க. எப்படியெல்லாம் சமாளிக்கலாம் என்று சொல்லி பார்த்திருப்பாங்க. ஒரு புயலை காணுகிற பொழுது எப்படி சமாளிக்கலாம் என்று சொல்லி தான் பார்ப்பாங்க. அவர்களால முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. அதுதான் உங்களுக்கு மரண பயத்தை உருவாக்குகிறது. அப்பதான் இயேசுவை போய் எழுப்புகிறார் இல்லைங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளால முடியாதது மாதிரி கூட நமக்கு தென்படுகிற விதத்துல நம்முடைய வாழ்க்கையில வந்துடலாம். சில நேரங்கள் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். அப்ப கூட நான் நெருக்கமா இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவேன், இந்த சூழ்நிலைகளையும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஆண்டவரை இறுக பிடித்து கொள்வோம். ஆண்டவர் தான் எல்லாம் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் செய்வோம். நம்முடைய பொறுப்புகளை நாம் செய்வோம். கடவுள் தான் எல்லாத்தையும் செய்வார். இது பயங்கரமான ஒரு இருட்டை போலதான் இருக்கு. எந்த பக்கம் பார்த்தாலும் இருட்டு, எந்த பக்கம் சிந்திச்சு பார்த்தாலும் நம்முடைய அறிவுக்கு எட்டாதது மாதிரி இருக்கும். எல்லாமே மூடி வச்ச மாதிரி இருக்கும். சற்று இது திறக்குங்கிற நம்பிக்கை கூட நமக்கு வராது சில நேரத்தில். ஆனாலும் மனதை தேற்றி கொண்டு, இருதயத்தை பலப்படுத்தி கொண்டு இயேசுவின் மேல நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் என்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது காரணம் என்னன்னா, இந்த பாதையை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிப்பதற்கு பல காரணங்கள் உண்டு இல்லைங்களா? அதுல ஒரு 2 காரணத்தை இன்னைக்கு நாம் நடைமுறையாய் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் இல்லைங்களா? ஒரு 2 காரணங்களை நாம் பார்ப்போம். முதலாவது நம்ம இதுல பார்க்கறது என்னன்னா, துன்பம் அப்படிங்கிறது ஒரு தூற்றுக்கூடை என்று சொல்லி பார்க்கலாம். துன்பம் என்பது ஒரு தூற்றுக்கூடை. அதாவது இந்த நெல்லெல்லாம் புடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு விதமான கூடை தான் தூற்றுக்கூடை சரிங்களா? இன்றைக்கு நெல்லை அடிக்கிறதுக்கு மிஷின்லாம் வந்துருச்சு. இந்த தூற்றுக்கூடையை உங்களில் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்துருக்குறேன், ஓரளவுக்கு பார்த்துருக்குறேன். ஏன்னு சொன்னால், அந்த காடு சார்ந்து எங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் இருந்ததுனால, காடு சார்ந்ததுன்னா இந்த காடு இல்லை, மலங்காடு இல்லை, விவசாய காடுகள். அது சார்ந்து இருக்கிறபடினால இந்த விவசாயத்தை எப்படியெல்லாம் செய்கிறாங்க, அறுக்கிறாங்க, அதையெல்லாம் கண்ணார பார்த்து இருந்திருக்கு. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஒரு காலங்கள்லேயே ஒரு 20 வருடங்களுக்கு 15 வருஷத்துக்கு மேலே 20 வருடங்களுக்குள்ள அதெல்லாம் நாங்கள் பார்க்குற பொழுது கூட மிஷின்லாம் அந்த நேரங்களில் வர ஆரம்பிச்சு விட்டது. ஒரு பச்சை கலரில் மிஷின் தள்ளிட்டு வருவாங்க. நான் அதுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்குறேன்.
இந்த எல்லா அரிக்கட்டுகளை கட்டி கொண்டு வந்து இந்த பாறை இருக்கும், பாறையில் அடிப்பாங்க. அடித்து அதெல்லாம் எடுத்து அப்படியெல்லாம் உடைச்சிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த பதரையெல்லாம் தனியாக எடுப்பாங்க. சரிங்களா? அதுதான் நம்ம இங்கே தூற்றுக்கூடை என்று சொல்லி பார்க்கணும். இப்போ துன்பம் என்பது ஒரு தூற்றுக்கூடை என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ஏன் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதால துன்பங்கள்ல இருந்து விடுபடலாம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னு சொன்னா, யார் உண்மையான கிறிஸ்துவர்கள் என்பது எப்படி நமக்கு தெரியும்? ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். கிறிஸ்துவை பின்பற்றுகிறதினால் ஒருவன் துன்பத்திலிருந்து விடுபட்டு விடலாம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா, யாரு உண்மையான கிறிஸ்துவர்கள் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, சரிங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். இதே அதிகாரத்துல நாம் பார்க்கிற பொழுது 16ஆம் வசனம் பாருங்க. இதே அதிகாரத்துல விதைக்கிற விதையை பற்றின உவமையே அங்க சொல்லப்படுகிறது. இப்படி சொல்லும்போது 16ஆம் வசனத்துல பாருங்க, அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். வசனத்தை கேட்கும்போது சந்தோஷமாக ஏற்கிறார்கள். அதே நேரத்துல வசனத்தின் நிமித்தமாக உபத்திரவம் வருகிற பொழுது அவர்கள வேர் கொள்ளாதபடியினால விலகி போய்விடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்க. அப்ப அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது உபத்திரவம் என்கிற ஒன்றே அவர்கள் வாழ்க்கையில வரல அப்படின்னு சொன்னா அவர்கள் எப்படி உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பது தெரியும், இல்லைங்களா? அப்ப இந்த துன்பம் என்பது ஒரு தூற்றுக்கூடையை போல, இல்லைங்களா? அந்த தூற்றுக்கூடையை வைத்து அவங்கள ஒரு புடை புடைத்தா எது கோதுமை எது பதறு என்பது தெரியும், இல்லைங்களா? உபத்திரம் வருவதற்கு முன்பாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கலாம், ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கலாம், இயேசுதான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில சில விதமான துன்பங்கள் தேவனால் அனுமதிக்கப்பட்டு வருகிற பொழுதுதான் உண்மை முகம் வெளிப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்பதும் வெளிப்படும். உதாரணத்துக்கு ஆபிரகாமை பாருங்க. 100 வயது வரைக்கும் அவருக்கு குழந்தை இல்லை. ஆகாரின் மூலமாக இஸ்மவேல் என்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆனா சாராளின் மூலமாக குழந்தை இல்லை. 100 வயதுல ஈசாக்கு பிறக்கிறான். அப்படி பிறந்த ஈசாக்கை ஆண்டவர் பலி செலுத்தும்படி சொல்லுகிறார். நாம் நினைச்சிடக்கூடாது ரொம்ப அப்படியே ஜாண்டிக்கு அப்படியே சரி கொண்டா பிள்ளை தூக்கிட்டு போய் வச்சு ஒரே வெட்டிடலாம் அப்படின்னு ஆபிரகாம் நினைத்திருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கூடாது. கடவுள் மேல அவருக்கு நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது, அதெல்லாம் உண்மையானது, இல்லைங்களா? அதுல என்ற மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவருக்கு வழி இல்லாமல் இருந்திருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விதான், சரிங்களா? போய் வெட்டுன்னு தான் சொன்னார். வெட்டும் போது காப்பாத்திடுவேன்னு சொல்லுது இல்லையா? காப்பாத்தலன்னு என்ன பண்ணுது? ஆண்டவர் எதுவும் பண்ணலின்னு என்ன பண்றது? அப்ப எந்த அளவுக்கு அவருக்கு அந்த வலி இருந்திருக்குன்னு பாரு. விசுவாசம் இருந்தது, அதே நேரத்துல வலியும் அந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாரு. ஆனா அவர் அதை நோக்கி பயணப்பட்டு போய் கத்தியை உருவி வெட்டுவதற்கும் தயாராகி ஓங்கியே விட்டார் கத்தியை. ஆண்டவர் தடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒருவேளை ஒரு நல்ல விசுவாசியாக இல்லாது இருந்தா, ஒரு மாய்மாலக்காரனாக இருந்திருப்பார் என்று சொன்னார், அந்த செயலை செய்வதற்கு துணிந்திருக்க மாட்டார், இல்லைங்களா? ஓடி இருப்பாங்க, பல காரணங்களை சொல்லி தப்பித்திருப்பார்கள். இது பிசாசனுடைய வார்த்தை, இது இயேசுவினுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை அல்ல, இந்த வழியிலாம் ஆண்டவர் எதுவும் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க, இல்லைங்களா? ஆனா ஆபிரகாம் தெளிவாக அதை உணர்ந்து அதை செய்தார், இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதால் நாம் துன்பங்கள்ல இருந்து விடுபடலாம் என்று இருக்கும் என்று சொன்னா உண்மையான கிறிஸ்துவர்கள் யார் என்பது தெரியாது. இப்ப எகிப்திலிருந்து பல லட்சம் பேரை ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறார், இஸ்ரவேலர்களை. அவர்களுடைய உண்மை முகம் எப்படி தெரிகிறது? வனாந்தரத்துல விட்டு ஒரு உழுக்கு உழுக்கி பார்த்தா
எல்லாம் தெரியுது பாருங்க. நடந்து போகிற பொழுது உணவு கிடைக்கலன்னு சொல்றாங்க. உணவு கிடைக்காமல் இருந்ததா கேள்வி மட்டும் நம்ம வச்சுக்கோம். தண்ணி கிடைக்கலையா, பசி பட்டினியா இருந்தாங்களா, கேள்வி கேட்டுப்பாரு. அப்படி ஒரு நிலைமை வருகிற பொழுது தங்களை விடுதலை ஆக்கின தேவனை நோக்கி அவர்கள் பார்த்தார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுப்பார். எடுத்த உடனேயே முறுமுறுப்பு தான். இப்ப கூட நம்ம வாசிக்க கேட்டோம், இங்கு தண்ணீரும் இல்லை, ஆகாரமும் இல்லை. இப்பத்தான் இதெல்லாம் செஞ்சு கூட்டி இவ்வளோ தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறாங்க. எத்தனையோ அற்புத கற்பாறைய பொளந்து தண்ணி கொடுத்தாரு, வானத்தின் மன்னாவை கொடுத்தாரு. ரொம்ப திமிரா பேசும் பொழுது அவங்களுக்கு காடையெல்லாம் வந்தது இல்லைங்களா. ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அதுல சில பேரை கொன்று போட்டாரு. இது எல்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இப்ப என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பசி வந்துருச்சு, தண்ணி கிடைக்கலன்னா என்ன பண்ணும்? மோசே, நீ தேவனை நோக்கி வேண்டும், அப்பொழுது ஆண்டவர் நமக்கு முன்பு போல நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பார், நாம் எல்லாம் ஒருமித்து ஜெபிப்போம் சபையாராக சேர்ந்தோம்னு சொல்லணும். ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்க? நாங்கள் எகிப்திலேயே இருந்தா பரவாயில்ல, அங்கிருந்து எங்களை சாகும்படி இங்க கொண்டு வந்தீரான்னு எப்பொழுதும் அவர்கள் நினைவுகள் பூரா எகிப்திலேயே இருந்ததை தவிர ஆண்டவர் மேலேயோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்து மேலேயோ. கானான் தேசம் என்று சொன்ன உடனேயே ஒரு சில நாட்கள்லயே நம்ம அங்க போயிடுவோம், பிள்ளை குட்டிகள்லாம் தூக்கிட்டு எகிப்துல கேட்டு வாங்கின எல்லா பொக்கிஷங்களையும் தூக்கிட்டு அங்க போய் வச்சு நல்லா குதூகலமா வாழலாம் என்று சொல்லி அவர்கள் நினைத்திருந்தாங்க. நான் வந்ததுல இருந்து ஒரே ட்ரபிள் சொல்லுவாங்க இல்லையா, எங்க போனாலும் முன்னாடி விட்டு பின்னாடி எகிப்தியர்கள் துரத்தி கொண்டு வராங்க. முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்குது ஒரு பிரச்சனை, அதை தாண்டி போனா மாறா தண்ணீர் கசப்பா இருக்குது அது ஒரு பிரச்சனை, இன்னும் தள்ளி போனா சாப்பாடு கிடைக்கல இந்த பிரச்சனை, சுத்திலும் காடு, எல்லாம் இருள் போல அவர்களுக்கு தெரிகிறது இல்லைங்களா. அந்த சோதனை, அந்த துன்பம் அவர்கள் யார் உண்மையானவர்கள் அப்படிங்கிறத காட்டுச்சு இல்லைங்களா. அதுல எத்தனை முறை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கால் கானானை நோக்கி இருக்கிறது, இருதயமோ எகிப்துக்கு திரும்பிற்று என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. உடைய வாழ்க்கையிலும் கூட அதுதான். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில கடவுள் துன்பங்களை அனுமதிக்கிறார். துன்பங்கள் நாம் யார் என்பதை நமக்கு விளங்கப்படும். உதாரணத்துக்கு கடவுளுடைய ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை வைத்துக் கொள்ளலாம். சபை போதகர், உதவிக்காரர், இன்னும் பல விதங்கள்ல ஊழியம் செய்கிறவர்கள், சபையின் மூலமாக இருந்து போய் ஊழியம் செய்கிற ஊழியர்களை பொதுவாக வைத்துக் கொள்ளலாம். சரிங்களா. இப்போ ஊழியம் ஒருவர் கடவுளுக்காக செய்கிறதுனால சுகமும் செல்வமும் பலனாக கிடைக்கும் அப்படின்னு இருந்திருந்தா, யாரு சுயநலத்துக்காக ஊழியம் செய்கிறாங்க, யாரு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறாங்க அப்படிங்கிறதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஒருவன் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிற பொழுது அவனுக்கு எந்த பலவீனமும் வராது, அவனுக்கு எந்த பண பிரச்சனையும் வராமல் அவன் ஊழியம் செய்து கொண்டிருப்பான் அப்படின்னு ஒரு நிலையில வச்சிருந்தா, அதாவது நல்ல பணக்காரனா ஒரு ஊழியக்காரன் இருப்பான், அது ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாருன்னு சும்மா வச்சுக்குவோம். அப்படி பண்ணல. இப்ப யார் உண்மையாக ஊழியம் செய்கிறார்கள், யார் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறார்கள் என்று எப்படி தெரியும்? பணத்துக்காக ஊழியம் செய்கிறவன் பணம் இல்லை என்று சொன்னா ஓடி போயிடுவான் இல்லைங்களா. ஓடிடுவான், விட்டுட்டு ஓடிடுவான். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி சொல்றான். கூலிக்கு வேலை செய்கிறபடினால திருடன் வருகிறபோது ஆட்டை விட்டுட்டு ஓடிடுவான். நானும் ஆட்டுக்கு மேய்ப்பனாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்றான். பார்த்தீங்களா. அப்ப என்ன காட்டுதுன்னா, ஒரு மெய்யான மேய்ப்பன், கிறிஸ்துவால ஏற்படுத்தப்பட்ட மேய்ப்பன், இந்த ஆடுகளுக்குரிய கண்காணிப்பை கொடுத்து அதற்காக எல்லா காரியத்தையும் செய்வான். தாவீதை பாருங்களேன், ஒரு மேய்ப்பனாக சொல்லுகிற காரியத்தை சவுல் இடத்துல போய் பேசுகிற பொழுது, கோலியாத் என்கிற ராட்சதன் வந்து அவன் இஸ்ரவேலரை வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கும்போது தாவீது என்ன சொல்றாரு, போய் நான் அந்த கோலியாத்தை அடிக்கிறேன்னு சொல்லும்போது எல்லாரும் பாக்குறாங்க, சின்ன பையன் எப்படி இருந்துச்சு. அப்ப அதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது ஆடுகளை கொண்டு போறதுக்கு.
அதோட நான் சண்டை போட்டு அதை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றார். இப்ப என்னன்னா, சிங்கத்தை கண்டா பயம் வந்துடும் இல்லையா? ஆனா அந்த பலம் சண்டை போட்டு அதை ஜெயித்தேன்னு சொல்றார் இல்லைங்களா? இப்ப ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி சொல்லுகிறார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பனால் அழைக்கப்பட்ட உண்மையான மேய்ப்பர்கள் உங்கள் மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களிடத்துல இருக்கிற மந்தையை கட்டாயத்தினால் அல்ல, மன விருப்பமாக அதை செய்யுங்கள் என்று சொல்லி சொல்றார். இப்போ இங்க நம்ம பார்க்கிற மாதிரி ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறவர்கள் அவர்களுக்கு இந்த சுகமும் செல்வமும் பலனாக கிடைக்கும் என்று இருக்கும்னு சொன்னா, உதாரணத்துக்கு யார் சுயநலமாக ஊழியம் செய்கிறார்கள், கிறிஸ்துவுக்காக யார் ஊழியம் செய்கிறார்கள் என்பது தெரியாது இல்லைங்களா? பார்க்க முடியாது. நல்லா பாருங்க, ஒரு பெரிய காத்து அடிச்சதுனாதான் மரத்துல எது நல்ல பசுமையான இலை, எது வீக்கானது காஞ்சி போன இலை அப்படிங்கிறது தெரியும். இப்படி இல்லாத வரைக்கும் இலைகள் எல்லாம் பசுமையை போல தெரியலாம், பலமா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா ஒரு காத்து அடிச்சதுன்னா பழுப்பு இலை, ஆகாத இலை எல்லாம் கீழே விழுந்துடும் ஒரே அடி இல்லைங்களா? அதுபோலதான் துன்பம் அப்படிங்கிற இந்த புயலும் கஷ்டங்களும் கூட உதவியாக இருக்கிறது இல்லைங்களா? அதாவது யாருடைய விசுவாசம் உண்மையானது, யாருடைய விசுவாசம் பெயரளவில் இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுகொள்வதற்கு இந்த துன்பம் ஒரு உதவியாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? துன்பம் என்பது ஒரு தூற்றுக்கூடை என்று சொல்லி பார்க்கணும். யார் மெய்யான விசுவாசிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அருமையான தூற்றுக்கூடையாக கடவுளால் பயன்படுத்தப்படுகிறது. துன்பம் துன்பம் என்று சொல்லுகிற பொழுது நான் கடந்த வாரத்திலேயே உங்களுக்கு சொன்னேன், துன்பம் அப்படி செய்கிறது இல்லை. துன்பத்தை பயன்படுத்தி ஆண்டவர் வேத வசனத்துக்கு நேராக மனிதர்களை நடத்துறார் இல்லைங்களா? துன்பப்படுற எல்லாரும் அப்படி இல்லை. துன்பத்தின் போது வேத வசனத்தின் ஊடாக அவர்களை ஆண்டவர் நடத்துறார் இல்லைங்களா? துன்பம் வருது, கஷ்டம் வருதுன்னு நம்ம அப்படி இருக்கிறத பத்தி நம்ம பேசல. துன்பத்தின் நேரத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட வேத சத்தியங்களை சிந்தித்து பார்த்து கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்தோடு இருந்து எல்லாவற்றையும் எதிர்கொள்கிறோம் பாருங்க, கடவுளுடைய கிருபையினால. அதை பத்தி நம்ம பார்க்கணும். இந்த துன்பம் என்கிற காற்று பலமாக வீசுகிற பொழுது ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம், வேதத்தின் ஊடாக ஏற்பட்ட விசுவாசத்தின் மூலமாக ஸ்ட்ராங்காக நிலைத்து நிற்கிற இலைகளை போல ஒரு மெய் விசுவாசி இருக்கிறான். ஆனால் ஒரு போலி விசுவாசி, பெயரளவிலான விசுவாசிகள் என்று அறியப்படுகிற மனிதர்கள் ஒரு விதமான காற்று அடிக்கிற பொழுது அவர்கள் இல்லாமல் போய்விடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்க. ஆகவே உண்மையாகவே கிறிஸ்துவனுடைய ஊழியராக சேவை செய்து அவரால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம் என்று சொன்னால், கர்த்தரை அவருடைய வழிப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியராகன்னு சொன்னா அடிமைகள் என்று சொல்லப்படுகிறார். அன்பின் நிமித்தம் அடிமைகள். அப்படி நாம் அவருக்கு சேவை செய்து அவரால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம் என்று சொன்னால், அவருடைய விருப்பப்படி அவருடைய வழியின்படி அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு முயற்சி பண்ணுமே தவிர நமக்கு என்ன வேண்டுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவரை பார்க்கக்கூடாது இல்லைங்களா? இப்ப நம்முடைய பங்காக நமக்கு வர இந்த சிலுவைங்கிற துன்பங்களை சந்திப்பதற்கு நாம் எப்பொழுதும் நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்த வேண்டும். ப்ரிப்பேர் ஆகணும். எப்பவுமே எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் இல்லாத ஒரு மனிதன் எதையுமே பெற்றுக்கொள்ள மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில சிறு சிறு காரியங்களே எடுத்துக்கோங்களேன், ப்ரிப்பேரா இல்லாத மனிதன் எதையும் பெற்றுக்கொள்ளவே மாட்டான் சரிங்களா? பெற்றுக்கொள்ள மாட்டான். அது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆராதனைக்கு செய்தி கேட்குற விதங்களா இருக்கலாம். ஒரு கூடுகைக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான ஆயத்தம் இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம எதையும் பெற்றுக்க மாட்டோம். உதாரணத்துக்கு மழை காலம் வந்துடுச்சு இல்லைங்களா? மழை வருதுன்னு தெரியுது, கொடையை கொண்டு போகாம போனா என்ன நடக்கும்? அதுல இருந்து பாதுகாக்கப்படுவோமா? அப்ப நமக்கு ஆயத்தம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம்.
ஆயத்தம் இல்லாமல் போகும் பொழுது நாம் அநேக இன்னல்களை சந்தித்து அப்படி நாம் இல்லாமல் போவோம் இல்லைங்களா? இப்படி ஒவ்வொரு காரியத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு ஆயத்தம் இல்லாமல் எதுவுமே வராது இல்லைங்களா? எல்லாம் தானாகவே நடக்கும் என்று சொல்லி இல்லை. நாம் எல்லாத்துக்கும் ஆயத்தப்பட வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அது மாதிரி நம்முடைய பங்காக நமக்கு வருகிற இந்த சிலுவை துன்பங்களை சந்திப்பதற்கு நாம் எப்பொழுதும் நம்முடைய மனதை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அப்பதான் நம்ம திகைத்து போகாமல் இருப்போம். ஒரு சூழ்நிலை வரும்போது தேய்க்க மாட்டோம். வெள்ளின்னு சொன்னா நம்ம அறியாத நேரத்துல சீசர்களுக்கு எப்படி இந்த சூழ்நிலை வந்துருச்சு பாருங்க. அப்படி திகைத்து போன மாதிரி திகைத்து போகும். இது புரியாம தான் அநேக பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, சில காலம் வரைக்கும் நல்லா ஓடி பிறகு வெறுத்து போய் விலகி போய் விடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது அவங்க உண்மையான விசுவாசிகளே இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிறது ஒரு தூற்றுக்கூடை. நம்முடைய விசுவாசத்தை அது வெளிக்காட்டுகிறது. நாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம வெளிக்காட்டும்படிக்கு கடவுளால் பயன்படுத்துகிற காரியமாக இருக்கிறது அப்படிங்கிறதை உணர்ந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் என்பது ஒரு பகுதி என்று சொல்லி நாம் உணர்ந்தவர்களாக வேத சத்தியத்தின் மூலமாக அதற்கு நம்முடைய மனதை எப்பொழுதும் ஆயத்தமாக வைத்துக் கொள்வது அவசியம் என்று சொல்லி பார்க்கறோம் சரிங்களா? அதைத்தான் நம்ம முதல்ல பார்க்கணும். ரெண்டாவதா நம்ம இதுல பார்க்கறது என்னன்னா, துன்பம் என்பது ஒரு அக்கினி என்று சொல்லி பார்க்கிறோம். துன்பம் என்பது ஒரு அக்கினி. நமக்கு சோதனைகள் வரல அப்படின்னு சொன்னா நம்மை பரிசுத்தப்படுத்துகிற மிகப்பெரிய பணி நம்மள எப்படி நிறைவேறும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். நமக்கு சோதனை வரல அப்படின்னு சொன்னா நம்மை பரிசுத்தப்படுத்துகிற மிகப்பெரிய பணி எப்படி நிறைவேறும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டும் சரிங்களா? ஏன்னா ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். நம்ம இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி ஒரு நாளும் பரிசுத்தப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் சரிங்களா? ஒரு நாள் மறுரூபமாக்கப்பட்டு போய் கொண்டு இருக்கிறோம் சரிங்களா? அப்ப அந்த பணி எப்படி நிறைவேறும் என்று சொல்லி ஒரு கேள்வி சரிங்களா? இப்ப நம்முடைய இருதயத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிற அழுக்க சுட்டரித்து போடுகிற அக்னியாக துன்பம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்க நாம் பாவத்துல இருக்கிறோம். நம்மள பாவம் தொடர்ந்து இருக்கிறது. அந்த பாவத்தை எல்லாம் ஒரு நாளும் அழித்தொழித்து நம்மளை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துகிற ஒரு முக்கியமான கருவியாக இந்த துன்பம் இருக்கிறது சரிங்களா? இந்த துன்ப நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு விளக்கி அந்த அழுக்குகளை எல்லாம் நாம் துடைத்தெறிந்து நாம் பரிசுத்தத்துல வளருவதற்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதைத்தான் நம்ம பேதுருல வாசிக்கிறோம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-7 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று சொல்லி நீங்க சொல்றதை பார்க்க. பேதுரு சொல்லும் போது அருமையான பல காரியங்களை இங்க வெளிப்படுத்துகிறார். நீங்க பெற்ற ரட்சிப்பு ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு வருகிறது, இதுல எல்லாம் சந்தோஷப்படுறீங்க, நல்லது. ஆனா துன்பப்பட வேண்டியது அவசியம். கொஞ்ச காலம் சரிங்களா? நம்ம இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள் அழிந்து போகிற பொன் எப்படி அக்னியினால் சோதிக்கப்படுகிறதோ அதை பார்க்க விலையேற பெற்றதா இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்றத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். சோதிக்கப்படுகிற பொழுது நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து போவோம் இல்லைங்களா? ஒரு நாளும் பாவத்தை அழித்தொழித்து நாம் போவோம், பூர்ணத்தை நோக்கி முன்னேறி கொண்டு போய்கொண்டு இருப்போம் இல்லைங்களா? இப்ப சோதனை வரல அப்படின்னு சொன்னா நம்மை பரிசுத்தப்படுத்துகிற மிகப்பெரிய பணி எப்படி நம்ம நிறைவேறும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? தோட்டக்காரன் செடியை சுத்தம் பண்றதுக்கு பயன்படுத்துகிற இந்த கத்திரி இல்லைங்களா, அதுபோல துன்பம் இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அந்த கத்திரியை வச்சு
கட் பண்ணுற போது தான் நற்கிரிங்கிற கனியை நாம் வெளிப்படுத்த முடியும். இல்லைன்னா வெளிப்படாது. அது நமக்கு ரொம்ப தேவை, இல்லைன்னா வராது. நீங்கள் எந்த மரங்களை எடுத்துக்கொண்டாலும் பாருங்கள், சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இளநி மரம், தென்னை மரம்லாம் பார்த்தீங்கன்னா சிறை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற மட்டையெல்லாம் எடுத்து அந்த இளநி கரெக்டாக இருக்கணும், அதெல்லாம் வரணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சிறை எடுப்பாங்க. பல பேருக்கு தெரியுது அப்படியே முளைச்சி வந்துடும் அப்படின்னு. அதை சரியாக பக்குவப்படுத்தி வைப்பாங்க. அதே போல தான் சில மரங்களை எல்லாம் அப்படி அழகாக பக்குவப்படுத்தி வைப்பாங்க. அப்போ தான் அது நல்ல கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கணும். அது மாதிரி தேவன் துன்பத்தை பயன்படுத்தி நம்மை சுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்க. இந்த துன்பத்தை குறித்து நான் சொன்னேன். துன்பங்கிறது அந்த துன்பம் எதையும் நம்முடைய வாழ்க்கையில செய்யாது. அந்த துன்பம் நம்மள வேதனையைத்தான் உருவாக்கும், நம்மள பலவிதமான சோர்வுகளைத்தான் உருவாக்கும். ஆனா அந்த துன்பத்தின் ஊடாக தேவன் தம்முடைய வேதத்தை பயன்படுத்தி நாம் சத்தியத்துக்கு நேராக நடக்கும்படி, பாவத்தை அழித்தொழித்து முன்னேறும்படி நமக்கு உதவி செய்கிறார். இல்லைங்களா? அதனால துன்பம் ஒன்னானே துன்பத்துல கடக்கிறது தான் நம்ம பரிசுத்தப்படுத்தும் இல்லை. இந்த துன்பத்தின் ஊடாக நாம் எப்படி அதை மேற்கொண்டு முன்பு போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இல்லைங்களா? இப்போ தேவனுடைய தோட்டத்துல நம்ம எடுத்துக்கிட்டா மெய் விசுவாசிகள் எல்லாம் பயிர்களை போல இருக்கிறார்கள். இல்லைங்களா? இப்போ சூரிய வெளிச்சத்தினால மாத்திரம் பலன் கொடுப்போம் என்று அல்ல. எப்படி ஒரு தோட்டத்துல சூரிய வெளிச்சம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி காற்று, மழை, புயல் இதெல்லாம் கூட சில நேரம் முக்கியமாக இருக்கும். இல்லைங்களா? ஒரு பயிர் விளையிறதுக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னோம், வெளிச்சம், சூரிய வெப்பம் தேவை. அதே நேரத்துல மழையும் வேணும், காற்று வேணும். இல்லைங்களா? இதெல்லாம் அதனுடைய ஒரு பகுதியாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் துன்பத்தை ஒரு பகுதியாக கொடுத்திருக்கார். நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய வியாதியின் நேரத்துல நமக்கு உதவி செய்து எல்லாம் நடத்துகிறார். ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த துன்பத்தையும் ஆண்டவர் நமக்கு அனுமதித்து அதை நன்மையாக நம்முடைய வாழ்க்கையில நடத்தி நம்மளை கொண்டு போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். துன்பம் என்பது நாம் அழிந்து போவதற்காக ஆண்டவரால் ஏற்படுத்தப்படுகிறது இல்லை. மெய்யான விசுவாசிகளுக்கு நாம் பரிசுத்தம் அடைவதற்காக, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மறுவும் ஆக்கி கொண்டு போவதற்காகவே அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை என்று வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, இந்த சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும் போக்கையும் அவர் உண்டாக்குகிறார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுது. இல்லைங்களா? சோதனை என்பது நாம் மடிந்து போவதற்கு அல்ல. இப்பொழுது பலவிதமான சோதனைகள் அகப்படுகிற நீங்கள் இதெல்லாம் பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து சந்தோஷமா எண்ணங்கள்னு ஞாபகம். அது என்ன உண்டாக்குகிறது? சோதனை பொறுமை உண்டாக்குது. இல்லைங்களா? சோதனை இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி அது நடக்கும்? இல்லைங்களா? நடக்குமா? செம்மையா கோபப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. கோபம்ன்றது ஒரு குணாதிசயம் தான். ஆனால் கோபம் பாவமா போயிடக்கூடாது இல்லையா? அப்போ கோபம் நம்ம கண்ட்ரோல்ல பண்றதுக்கு எது நம்மளை உதவி செய்யணும்? எரிச்சல் பண்றவன் தான் உதவி செய்யலாம். சும்மா இருந்துக்கிட்டு எனக்கு கோபமே வரலன்னு சொல்ல முடியுமா? போட்டு டார்ச்சர் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணி கோபத்தை தூண்டினாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அது பொறுமைக்கு நேராக வழி நடத்தும். இல்லைங்களா? ஆனால் அவ்வளவுதான். நம்ம பொறுமையா இருப்பது நல்லது. இப்போ பேசுவதனால எந்த பிரயோஜனம் வரப்போறது இல்லை அப்படின்னு என்ன நடக்கும்? ஒரு பொறுமை கிடைக்கும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன், மற்றபடிக்கு நிறைய அந்த மாதிரி நமக்கு ஆண்டவர் கொடுக்குறார். இல்லைங்களா? இப்ப நம்ம பார்க்குறோம், துன்பம் அப்படிங்கிறது ஒரு அக்கறை. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்குகளை துடைத்தறிவதற்காக கடவுளால் பயன்படுத்தப்படுகிற ஒரு முக்கியமான கருவியாக துன்பம் இருக்கிறது. ஆகவே நம்ம உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தாம் விரும்பும் வகையில நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். நம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் சொன்னா இயேசு கிறிஸ்து அவர் விரும்புகிற விதத்துல நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு நாம் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்களா? நான் சோதிக்கப்பட்டதற்கு பின்பாக பொன்னாக விளங்குவேன்னு இந்த யோபு சொன்ன மாதிரி, இல்லைங்களா? அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன்ற மாதிரி
அவர் என்ன விதத்துல என்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறாரோ அந்த விதத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுப்பதுதான் சரியான முறை. அதைத்தான் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் செய்ய வேண்டும் இல்லைங்களா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில அவர் தவறு செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் இருக்கிறார், அவர் தவறு செய்ய மாட்டார். நாம் பாவம் செய்து போறதுக்கு அது இல்லை காரணம். நம்முடைய வாழ்க்கையில சில துன்பங்கள் நிகருது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அறியாம நடக்காது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தவறு செய்ய மாட்டார். அந்த சத்தியத்தினாலே நம்மளை தேற்றிக் கொள்வதற்கு நம்ம எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவர் என் வாழ்க்கையில தவறு செய்ய மாட்டார். என் வாழ்க்கையில இதெல்லாம் நிகழுகிறது, ஆண்டவர் என் வாழ்க்கையில தவறு செய்ய மாட்டார். ஏதோ ஒரு காரியத்தை என்னில செய்ய போகிறார், பெரிய காரியத்தை செய்வார். ஆகவே நான் பொறுமையோடு காத்திருந்து அதையெல்லாம் நான் சகித்து போக போகிறேன் அப்படிங்கிற உணர்வோடு நம்மை தேற்றிக் கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்களா? நம்ம சுற்றிலும் பெரிய காற்று, புயல் காற்று கூட அடிக்கலாம், தண்ணீர் பயங்கரமா வரலாம். ஆனா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா நம்மை படைத்து நம்மை காத்து நம்மை ரட்சித்து நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மனிதன் மாறுகிறவனாக இருக்கிறான், தேவனோ மாறாதவராய் இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் நம்மை கொண்டு போய் நித்தியத்துல சேர்த்துவார். ஆகவே நாம இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல துன்பம் என்பது கிறிஸ்துவத்தின் ஒரு பகுதி என்பதை உணர்ந்து அதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? துன்பம் ஒரு தூற்றுக்கூடை. அது நான் எந்த அளவுக்கு கடவுள் மேல் விசுவாசமாக இருக்கிறேன், நான் மெய்யான விசுவாசியா என்பதை எனக்கு காட்டுவதற்கு கடவுளால் பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவியாக இருக்கிறது. அதோடு கூட என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு அற்புதமாக தேவன் பயன்படுத்துகிற ஒரு கருவியாக, அக்கினியாக அது இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. இந்த இருதயத்தில் இருக்கிற அழுக்கை துடைத்தெறிவதற்கு கடவுளால் பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான கருவியாக இந்த துன்பம் இருக்கிறது. இந்த துன்பம் நம்முடைய வாழ்க்கையில எதையும் செய்ய போவதில்லை. இந்த துன்பத்தை பயன்படுத்தி தேவன் நம்மை அவருடைய வேதத்துக்கு நேராக நடத்தி அதற்கு கட்டுப்பட்டு அவரை மகிழ்ப்படுத்தி வாழும்படி செய்கிறார் என்பதை நாம் உணர வேண்டியது அவசியம். அப்படி செய்வோம். கடவுள் நம்மை நடத்தட்டும்.